ஹை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு விட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர் கண்டிப்பாக அதாவது மல்டிபிளேயர் ஷூட்டிங் கேம்ஸுக்கு நிறைய பேர் அடிக்ட் ஆயிருப்போம். அதில் டாப் 5 மல்டிபிளேயர் ஷூட்டிங் கேம்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இந்த தரவரிசையில் 5வது இடத்த பிடிச்சிருக்கு கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஆஃப் சர்வைவல். இந்த கேம் பார்த்தீங்கன்னா பப்ஜி வரதுக்கு முன்னாடி நிறைய பேரால் விளையாடப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் நான் விளாண்ட மல்டிபிளேயர் ஷூட்டிங் கேம்னா இதுதான். அதுலேயும் இதே மாதிரி 100 மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க அளவுக்கு அட்வான்ஸாகவும் நிறைய வெப்பன்ஸ்லாம் அது இல்லை. ஆனாலும் அந்த கேம் வந்து அப்போ பெருசாக விளையாடப்பட்டுச்சு. அந்த டைமில் அந்த கேமோட ஸ்டோரேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 GB கிட்ட இருந்துச்சு. அப்போ தான் அந்த பப்ஜி ரிலீஸ் ஆச்சு. அதோட அளவு வெறும் 600 MB தான். அதனால தான் பர்சனலாக நான் வந்து அந்த பப்ஜிக்கு போனது. ஏன்னா என்னோட ஸ்டோரேஜும் என்னோட ரேம் பேஸ்க்கும் சரி அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பப்ஜிக்கு நான் மாறினேன். இதில் 4th இடத்த பிடிச்சிருக்க கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ஃபயர். அந்த கேமும் அதே மாதிரி தான். ஏன்னா 100 பேர் இருக்க மாட்டாங்க, வெறும் 60 பேர் தான் இருப்பாங்க. இந்த கேம் சொல்லப்போனால் ஈஸி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு ப்ரோ பிளேயர்ஸ் யாரும் இந்த கேமில் கிடையாது. இந்த கிராஸ் ஃபயர் கேமில் பேட்டில் ராயல் மட்டும் இல்லை, PVPயும் இருக்குது. அதனால 2-in-1 மாதிரி நிறையா வந்து ஆப்ஷன்ஸ் இந்த கேமில் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் வந்து PVP விளாடலாம், அதே மாதிரி மல்டிபிளேயர் கேமும் விளாடலாம். இந்த தரவரிசையில் 3rd இடத்து பிடிச்சிருக்க கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் அப்படின்னு தான் சொல்லணும், கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன். FORTNITE பிக்கப் பண்ணோன்னே அதுக்கடுத்து FORTNITE மாதிரியே வந்த கேம் தான் கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன். FORTNITE வந்து எல்லா மொபைலுக்கும் அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மொபைலில் ரிலீஸ் ஆகாமையும் இருந்துச்சு. அந்த டைமில் கரெக்டாக இறக்கி விடப்பட்ட கேம் தான் கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன். நான் வந்து பப்ஜிக்கு ஈக்குவலாக விளாண்ட கேம்னா அந்த கேம் தான் சொல்லணும். ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். அது மட்டும் நம்ம பில்ட்டும் பண்ண முடியும், டிஸ்ட்ராயும் பண்ண முடியும். நம்ம வந்து அந்த ஹரேனால ஒரு புது விஷயத்தை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றப்ப நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அதனால வந்து அதையும் பில்ட் பண்றது அப்படியே FORTNITEல இருக்கிறது மாதிரி அப்படியே இருக்கும். இந்த தரவரிசையில் 2வது இடத்தை பிடிச்சிக்கிறது FORTNITE. அதாவது ரொம்ப எதிர்பார்க்க வச்சுக்கிட்டு ஆண்ட்ராய்டுக்கு வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புலாம் வர வச்ச கேம் தான் இந்த FORTNITE அப்படின்றது. ஆரம்ப காலத்தில் பப்ஜிக்கு முன்னாடி ட்ரெண்டான கேம் இதுதான். எல்லா கேமர்ஸாலையும் விளையாடப்பட்டுச்சு. அந்த கேம்னாலே பல கேமிங் சேனல் தமிழில் உருவானுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். FORTNITE அப்படின்ற கேம்னால எனக்கு பர்சனலாக அந்த கேம் ரொம்ப பிடிக்கும். அதை விளையாடணும் ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்க மொபைலுக்கும் அது இன்னும் ரிலீஸ் ஆகல. இத்தனைக்கும் என்கிட்ட இப்போ Asus Zenfone Max Pro M1 இருந்தாலும் அதுலேயும் இந்த கேமை டவுன்லோட் பண்ண முடியல. M2க்கு மட்டும் தான் இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த கேம் கிட்டத்தட்ட பப்ஜியே வந்து ஸ்மூத்தாக இந்த ஃபோனில் விளையாட முடியும். ஆனால் இவங்க FORTNITE இன்னும் ரிலீஸ் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு தான் தெரில. எல்லாத்தையும் எதிர்பார்க்க வச்சுக்கிட்டு ஒரு ஏமாற்றம் தந்த ஒரு கேம் அப்படின்னா FORTNITE அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் 5 மாதம் வந்து எல்லாத்தையும் வெயிட்டிங்லேயே வச்சாங்க ஆண்ட்ராய்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் வந்து பல பேர் மொபைல் அது கிடைக்கல. அப்படி மொபைலுக்கு வராத டைமில் தான் பப்ஜி அப்படின்ற கேம் வந்து இன்னும் அதிகமாக பிக்கப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த FORTNITE மாதிரியே பப்ஜி நிறைய பேர் விளையாட ஆரம்பிச்சாங்க. இந்த தரவரிசையில் ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிச்சிருக்கிறது சொல்லவே தேவையில்ல. நீங்கள் எல்லாம் இப்போ விளாண்டுருக்க, நம்ம எல்லாம் விளாண்டுருக்க பப்ஜி தான். இப்போ நிறையவே டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. பப்ஜியை பொறுத்த வரையும் நிறைய பேர் அதை வச்சு பிராங்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கேமிங் சேனலோட மெயின் கண்டென்ட்டாகவே இப்போ பப்ஜி மாறிடுச்சு. வாரத்துக்கு ஒருக்க பப்ஜி லைவ் போட்டே ஆனுன்ற மாதிரி எல்லா கேமிங் சேனலுக்கும் ஒரு ரூல்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. நிறையா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு கேம் தான். அக்கம் பக்கத்தில் எங்கிட்டு பார்த்தாலும் பப்ஜி அப்படி தான் போயிட்டு இருக்கு. பாசிட்டிவாக சைடு சொன்னாலும் நெகட்டிவாகவும் சில பேர் போட்டு அதை வச்சு ட்ரெண்ட் ஆகலாம் அப்படின்ற வகையில் நியூஸ் சேனல்ஸும் நிறைய உழைச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் கேமர்ஸ் இந்த கேமை விளையாண்டுருக்காங்க. இந்த கேமை பற்றி வீடியோவும் அப்லோட் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு 5 கேம் பார்த்துருப்போம். அந்த 5 கேமில் பிடிச்ச கேம் என்ன அப்படின்றத நீங்கள் கீழே மறக்காமல் சொல்லுங்கள். எந்த கேம் நீங்கள் இப்போ விளையாண்டுருக்கீங்க, உங்களுக்கு எந்த கேம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் பார்த்த கேம்ஸில் எந்த கேம் நீங்கள் வந்து விளையாட ஆசைப்பட்டு விளையாட முடியாமல் போச்சு அப்படின்றது கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாம் FORTNITE தான் சொல்லுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்கள்கிட்ட கிளம்புறதுனா ஜெய்யரி மகேஷ். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் டு தமிழ் டெக். பழைய வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பற்றி தான் இருக்குது. என்னால் புது வீடியோஸும் அந்த டைமில் ஷூட் பண்ண முடியல. ஏன்னா 10th அப்படின்றனால ரிவிஷன்ஸ் டெஸ்ட் எக்ஸாம்ஸ் நிறையா ஓடிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த 2 மாதம் லீவ்ஸ் வரும். அதனால் நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச வகையில் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுவேன். நீங்களும் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லலாம். ஓகே, வீடியோ விட்டு கிளம்புறேன். பாய்.